Kaliyugam viewers, welcome to Collywood Uncut with me, Farina. அந்த காலத்து black and white மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடியோ வால் இருக்கும், அவுட்டோரில் ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா டெக்னாலஜி வளர்ந்து வெளியே போய் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போது வர்ச்சுவல் டெக்னாலஜி மூலயமா ஒரு முழு படத்தையே ஒரு ஸ்டூடியோக்குள்ளேயே எடுத்து முடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் இல்லாமல் படம் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், டீம் இன்டர்வியூ, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். Camera, rolling, music. 1, 2. ஜெயம் ரவி அண்ட் சாமிங் த்ரிஷாவோட நடிப்பில் ஆஸ்கர் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் கல்யாண் கிருஷ்ணன் டிரெக்ஷனில் வெளிவர போகிற திரைப்படம் தான் பூலோகம். இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு பாக்ஸிங் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது நம்ம ஸ்ரீகாந்த் தேவா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த படத்துக்கு அவர் இசையமைச்சிருக்கிறாரு. ஸோ இப்போது இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம். புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். கூடிய விரைவில் பூலோகம் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. இந்த படத்தினுடைய ஹீரோ ஜெயம் ரவி சார். படத்தை தயாரிச்சிருக்கிறது மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரித்தது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார். படத்துடைய டைரக்டர் கல்யாண் கிருஷ்ணன். இவர் வந்து எஸ்பி ஜனநாதன் சாருடைய அசிஸ்டண்ட்டு. அவர் எப்படி பேராண்மைன்னு ஒரு அதிரி புதிரி படங்கள்லாம் எடுத்தாரோ அதே மாதிரி இவரும் முதல் படமே இவ்வளோ அட்டகாசமாக அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தில் ஜெயம் ரவியோட த்ரூ அவுட் ஒரு மெயின் காமெடினா நான் பண்ணியிருக்கேன். காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட், டான்ஸு, ஃபைட்டு எல்லாம் நான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நடித்து முடிக்கிறதுக்கு. என்னுடைய கேரியரில் இது எனக்கு ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான பெரிய படம். இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் இருக்கும் எனக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ படத்தும் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு பேக்கேஜில் வந்து இறங்குற படமாக அது இருக்கும். கண்டிப்பாக படத்தை தேட்டருக்கு வந்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் தான் பூலோகம் படத்தோட டைரக்டர் என் கல்யாணகிருஷ்ணன். இந்த படம் இறுதிக்கட்ட வேலையெல்லாம் முடிஞ்சு ஜூலை மாதம் திரைக்கு வருது. இதில் ஜெயம் ரவி, த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், பொன்வண்ணன், சண்முகராஜன், ஹாலிவுட்லேருந்து நேத்தன் ஜோன்ஸ்னு ஒரு ஃபேமஸ் வில்லன், அது இல்லாமல் வட சென்னை சேர்ந்த எனது நண்பர்கள்லாம் முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. எல்லோரும் ரியல் பாக்ஸர்ஸ். இதில் வந்து டெக்னீஷியனாக ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக், சதீஷ்குமார் சினிமோட்டோகிராஃபி, ஏஆர் மோகன் ஆர்ட் டைரக்டர், ஜனநாதன் தான் வசனம் எழுதியிருக்காரு. படத்தோட மிகப்பெரிய பக்கபலம். இது வந்து பாக்ஸிங்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஆக்ஷன். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய மைல்கல் இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லலாம் பூலோகம், அந்த படத்தோட ப்ரெஸ் மீட் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டர் கல்யாணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய படம் இந்த படம். முக்கியமாக ஒரு நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் படம் தான் இந்த படம். இந்த நார்த் மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக எப்படி ஒரு கானா பாடுவாங்களோ, மசாலா கொல்லை அன்றைக்கி எப்படி ஒரு சாமி பாட்டு பாடுவாங்களோ, அதே மாதிரி ரொம்ப லைவாக தான் இந்த சாங்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த சாங்ஸுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த நார்த் மெட்ராஸ்லாம் உள்ளலாம் பார்த்திங்கன்னா அந்த இறந்த பிறகு மரண கானான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸோ அந்த கானா நாங்கள் பாடியிருக்கோம், மரண கானா ஒன்று பாடியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த பேர் இசையில் சரி ஆர்ஆர்லேயும் அது கண்டிப்பாக நல்ல பேர் வரும் எனக்கு. வணக்கங்க, என் பேர் வந்து ஏஆர் மோகன், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். இந்த பூலோகம் படத்துக்கு எனக்கு என்ன செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்த என்னோடய டைரக்டர் கல்யாண் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு செட் ஒர்க்கு தான் அந்த மாதிரி அமைஞ்சது. முழுக்க முழுக்க டைரக்டரோட க்ரியேட்டிவ் தான் அது. ஏன்னா அந்த மாதிரியான சீன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் செட்டு போட்டு பண்ண வேண்டிய இதாக இருந்தது. ரொம்ப நல்லாவே நாங்கள் பண்ணோம். ஒரு சீக்வன்ஸுக்கும் செட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரியலைஸ்டாகவும் இருக்கணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணோம். அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய. ஏன்னா பேசிக்காக இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா பாக்ஸிங் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் அதுக்காக எவ்வளோ முடியுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப கலெக்ட் பண்ணி டைரக்டர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து ஒரு விஷயத்தையும் பண்ணார். அதே மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் வந்து
அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தார், பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு பிரம்மாண்ட படம், இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக வந்து ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டிருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. என் பேர் விஜயசாகர். நான் இந்த படத்தில் வந்து கோ-டைரக்டராகவும் பாடலாசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு நான் எழுதியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து தீனாவில் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அந்த பாட்டு, கோடம்பாக்கத்தில் ரகசியமானது காதல், இந்த மாதிரி ஒரு 25 படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, இதில் கோ-டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படம் வந்து ஒரு இதெல்லாம் வராத ஒரு மேட்டரை டச் பண்ணியிருக்காரு. அதாவது மெட்ராஸில் வந்து அந்த காலத்தில் வந்து பாக்ஸிங் பரம்பரைங்க நிறைய இருந்தது. அதில் 2 பரம்பரை, இடியாப்ப நாயக்கர் பரம்பரை, சால்பட்டா பரம்பரைன்னு 2 பரம்பரை ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி பரம்பரையில் வந்த ஒரு கேரக்டர் தான், பாக்ஸர் கேரக்டர் தான் ஜெயம் ரவி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அது அவருடைய பேர் வந்து பூலோகம். இப்போ இந்த மெட்ராஸில் நடக்கிற இந்த களத்தை வச்சு நடக்கிற இந்த கேரக்டரில் வந்து பூலோகம்ன்ற இந்த பாக்ஸருக்கும் ஒரு சேனல் சிஇஓ பிரகாஷ்ராஜுக்கும் என்ன பிரச்சனை நடக்குது, அவங்களுக்குள்ளே என்ன போராட்டம் நடக்குது, ஒரு பாக்ஸிங் கலையை வந்து வளர்க்குறேன்னு சொல்லி அந்த சேனல் எப்படி செயல்படுது, அதை எதிர்த்து இவர் எப்படி பண்ணுறாருன்றது தான் ஸ்கிரிப்டு. ஜெயம் ரவி பாக்ஸிங் இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நமக்கு பரிச்சயமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன்னா ஜெயம் ரவி இதுக்கு முன்னாடியே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் பாக்ஸராக வந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 monthsலேயே 70 to 90 kgs ஏறி இருக்காரு. அண்ட் ஒரு அல்டிமேட் பாக்ஸர் மாதிரியே நம்ம எல்லார் முன்னாடியும் தோன்றியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்த் சென்னையை பேஸ் பண்ணி இருக்கிற சப்ஜெக்ட், அதாவது நார்த் சென்னை பாக்ஸர்ஸை பற்றி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதுனால நிறைய நார்த் சென்னை பீப்புள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த மேடை மிக முக்கியமான மேடை. அதில் நடிகர்களை விட இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இது மிக முக்கியமான மேடை. உதாரணத்துக்கு கல்யாண் பேராண்மையில் நான் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவாகவும் துணை இயக்குனராகவும் இருந்தவர். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்கிறதுனால அந்த இயக்குனர் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சந்திக்கும் போது, எடுக்கும்போது சில டெக்னிக்கல் ப்ராப்ளங்கள் இருக்கும். ஒரு செட்டு ரெடி ஆகிறதுலையோ அல்லது லைட்டிங்லேயோ அல்லது க்ரௌடு வச்சு மேனேஜ் பண்ணும்போதோ அதெல்லாம் வந்து ஒரு தனி நபராக ஒரு இயக்குனரை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஸ்பாட்டில் வந்து மற்றவங்களையும், ஒரு இயக்குனருடைய டென்ஷன் மற்றவங்களையும் ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம், ஒரு பிரம்மாண்டத்தை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு இராணுவ மேஜர் ஒருத்தர் அந்த வார் ஃபீல்டில் இருந்து சந்திச்சா எப்படி இருக்குமோ அதுபோல் கல்யாண் வந்து இந்த பிரம்மாண்டத்தை கட்டி மேய்க்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபர். அது முதல் படத்திலேயே அவர் எடுத்திருக்காரு. அந்த பிரம்மாண்டத்தை நான் கூட இருந்து வேலை பார்த்ததுனால எனக்கு உணர முடியுது. ஒரு தொழில்நுட்ப கலைஞனாகவும் என்னால் உணர முடியுது. கல்யாணுக்கு வந்து ஆஸ்கர் சார் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடையை நம்பி, இவ்வளவு புதுமுக இயக்குனரை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை படைச்சிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ஒரு வேஷம் தான் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் நான் வந்து வில்லனாகவும் அரசியல்வாதியாகவும் பண்ண வேஷங்களை விட இது வந்து ஒரு யூனியன் தலைவரான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் கொஞ்சம் உணர்ச்சி வசமான ஒரு கேரக்டராக இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் இவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் உழைச்சவங்க, நடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு 100% அவங்களுடைய எனர்ஜி அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் எடுக்கும்போதும் டைரக்டர் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஆனால் எடுத்த விதமும் அங்கே இருந்த க்ரௌடு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீன் இன்றைக்கி முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். 8 மணிக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நினைப்பேன் அது நாளைக்கும் போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி ஷூட் பண்ணாங்க. இவ்வளோ டென்ஷன்லேயும் பல நாட்கள் உழைத்த உழைப்பு இந்த ஸ்க்ரீனில் ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போதே அதனுடைய ரிசல்ட் நமக்கு நல்லா தெரியுது. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான் இதுன்னு சொல்கிற மாதிரி இந்த படம் நான் முழுமையாக பார்க்கல. ஆனால் இவ்வளோ பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்த ஒரு எஃபெக்ட் எனக்கு இருக்குது. இதில் எல்லாருடைய உழைப்பும் வீணாகாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் என்ற ஒரு வாழ்த்துக்களுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு பூலோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைல்கல்.
இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டர் அண்ணன் கல்யாணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய மைல்கல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது எனக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரம்மாண்டமான படம். ஜெயம் ரவி சார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எம் குமரன் சொன்னா மகாலட்சுமியில் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அந்த படம் அதுவும் பாக்ஸிங் தான். உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ இந்த படம் பாக்ஸிங்காக இருந்தாலும் கதை வேறு. பூலோகம் கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லணும். அந்த எந்த படமாக இருந்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே மாறிடுறாரு. முக்கியமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிக் ரைட்டர்ஸ் நம்ம விஜயசாகர் சார் ரொம்ப, அதாவது இந்த இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப லைவாக ஒரு நார்த் மெட்டா ஸ்லாங்கோட வந்தது காரணமே வந்து விஜயசாகர் சார் தான். ஏன்னா வந்து மெயின் என்ன டியூன் போட்டாலும் அந்த வார்த்தை தான் வந்து அது வந்து கொஞ்சம் கானா ஸ்டைலில் மாறும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் லிரிக் எழுந்து, அதே மாதிரி பரிணாமம் சாருக்கும் நன்றி. ஒரு பாடல் ஐயா வந்து எழுதியிருக்காரு. த சேம் டைம் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி. மெயினாக வந்து பூலகம் டீம் இல்லை, அது எங்கள் குடும்பம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் தமிழ் லோகு, அப்புறம் ஜெகன் சார், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாமே வந்து இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து சாம்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் காமெடி த்ரிஷா மேம், எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும். சும்மா இல்லை, இது வந்து 100% உழைச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லவே இல்லை. இது வந்து 1000 மடங்கு உழைச்சிருக்கோம் எல்லாரும். எங்களுடைய சக்திக்கு மீறி 1000 மடங்கு உழைச்சாதான் இப்படி ஒரு ப்ராடக்ட் வரும். நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஒரு படம். பாக்ஸிங் வச்சு படம் எடுக்கிறோன்னு எல்லாமே சொல்கிறாங்க. பாக்ஸிங் வச்சு படம் ஃபுல்லாக எடுக்க முடியாது. பாக்ஸிங்கில் 6 பஞ்ச் தான் இருக்குது. என்ன சார், பாக்ஸர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்க வந்துரு, 6 பஞ்ச் தான் பாக்ஸிங்கில் அலௌடு லீகலாக. அதை வச்சுட்டு பாக்ஸிங் படம் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் எதுக்கு அடிக்கிறான் ஹீரோ, எதுக்கு அடிக்கிறான் வில்லன், எதுக்கு அடி வாங்குறான்ற ஒரு எமோஷனை வச்சுக்கிட்டு தான். ஹீரோ தங்கச்சிக்காக அடிக்கிறானா, அம்மா அப்பாக்காக அடிக்கிறானா, மக்களுக்காக அடிக்கிறானா, எதுக்கு அந்த ஃபைட் பண்ணுறான், காசுக்காக பண்ணுறானா, வெறிக்காக பண்ணுறானா, பழிவாங்கிற உணர்ச்சிக்காக பண்ணுறாங்கன்னாங்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த எமோஷன் தான் வந்து முக்கியமே தவிர படத்தில் பாக்ஸிங் முக்கியமே கிடையாது. ஸோ எல்லா படத்துக்கும் எமோஷன் தான் முக்கியம். 2 மாதம் வந்து அதுக்கு ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அதுவே வந்து எனக்கு உண்மையாகவே நாக்கு தள்ளிடுச்சு. முடியல, எப்படா பாக்ஸர்ஸ்லாம் உண்மையாகவே ஃபைட் பண்ணுறாங்க, ஒரு 2 ரவுண்டுக்கு மேலே போக முடியல. பாக்ஸிங் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கு மேலே போக முடியல, நாக்கு தள்ளிடுச்சு. அப்புறம் வந்து சரி இது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ என்னென்னா உடம்பு ஏற்றணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சார் டைரக்டர். சார் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். என்னங்க 2 ஜெயம் ரவியை காமிக்கிறீங்க, ஒரு ஜெயம் ரவி தாங்க நடிக்க முடியும். அவ்வளோ பெருசாக ஒரு ஃபோட்டோ காமி, இந்த மாதிரி ஆகணும் சார் நீங்கள். சரி நீங்கள் போய்ட்டு வாங்க, நான் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2.5 மாதம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான். டைரக்டர் கல்யாண் அவர் வந்து என்னுடைய நண்பர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் என்னுடைய இயக்குனர். பேராண்மை படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அவருடைய டேலண்ட் என்னன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கும் தெரிய போகுது. ஸோ அது தெரிஞ்சு இவர் கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன் நான். அழகான ஒரு கதை சொன்னார் பூலோகம். கேமராமேன் வந்து சதீஷ்குமார் வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் ஒரே நேரத்தில் கொடுக்குறதுன்றது வந்து இன்றைக்கி முடியுமான்னு யோசிக்கிற ஒரு நேரத்தில் அதை வந்து செஞ்சுருக்கார் அவர். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரதர்லி சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சதீஷ்குமார் சார் அவர்கள். முதல் படம் வந்து ஒவ்வொரு உதவி இயக்குனருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமில் அமையும். சில பேருக்கு சின்னதாக அமையும், சில பேருக்கு பெருசாக அமையும். எனக்கு அப்படி பெருசாக அமைஞ்சதுக்கு அதுக்கு காரணம் 2 பேர். முதல்ல பேராண்மை அப்போது நான் ஜெயம் ரவி கிட்ட இந்த சப்ஜெக்டை சொன்னேன். கதையை கேட்டுட்டு, சார் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, இதை எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னாரு. அதுக்கு தயாரிப்பாளரை பார்ப்போம் சார் அப்படின்னோடனே ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு ரவி சாரோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட தயங்கி இதை சொன்னேன். அவர் ரொம்ப ஆர்வத்தோடு இதை எடுக்க முன் வந்தார். அன்றைக்கி தான் இந்த படத்துக்கான லக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்ற நம்பிக்கை வந்தது. எப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர் வந்து மதுரையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, சென்னையில் நடக்கிற மாதிரி ஒரு கதைலாம் சொல்லலாம்.
ஆனால் யூஎஸ்லேருந்து ஒரு நடிகன் வரணும் சார், யூஎஸ்லேருந்து ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வரணும் அப்படின்னா பயப்படுவாங்க. இதை அவனால் செய்ய முடியுமா அப்படின்ற தயக்கம்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா செலவில் இந்த படத்தோட பட்ஜெட்டு. அதை வந்து ஆஸ்கர் ரவி சார் முதல்ல முன் வந்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த எல்லாமே சாத்தியமாச்சு. வெல், நம்ம காலர் அன்கட்டில் உங்களுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போவும் நீங்கள் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள். என்னுடைய 60வது பிறந்த நாள் மணி விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதனோடு இணைந்து பத்மபூஷன் விருது பெற்றதற்கு பாராட்டு விழாவையும் கோவை நண்பர்கள் நிகழ்த்துகிறார்கள். அருட்செல்வர் டாக்டர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களின் தலைமையில் ஒரு விழா குழுவை நண்பர்கள் அமைத்தார்கள். அந்த விழா குழுவுக்கு செயலாளராக மரபின் மைந்தன் முத்தையா, பொருளாளராக கோவை ரமேஷ் மற்றும் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர்கள், கலைத்துறையின் நண்பர்கள் இவர்களெல்லாம் கூடி இந்த விழாவை நிகழ்த்துகிறார்கள். இந்த மணி விழாவை தமிழ்நாட்டில் நிகழ்காலத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையின் மையத்துக்கு இதை நகர்த்தி கொண்டு செல்லலாமா என்று நாங்கள் நினைத்தோம். அதன் விளைவுதான் இது. இந்த பிறந்த நாள் மறுநாள் வருகிறது. ஜூலை 12 7 மணிக்கு கோவையில் சிவானந்தா காலனியில் தமிழ் நடை என்ற ஒரு பேரணியை நாங்கள் நிகழ்த்துகிறோம். சிவானந்தா காலனியில் தொடங்குகின்ற அந்த பேரணி காந்திபுரத்தில் சென்று நிறைவடைகிறது. சகல சமூகத்தையும் சார்ந்த பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் காதலர்கள், தமிழ் இந்த மண்ணில் தொடர்ந்து நிலைபெற வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டவர்கள் அந்த பேரணியில் கலந்து கொள்கிறார்கள். அந்த பேரணியின் நோக்கம் என்பது முக்கியமாக 3. தமிழ்நாட்டு எல்லைக்குள் இயங்கும் எல்லா பள்ளிகளிலும் தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. 2வது கருத்து, நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக திகழ வேண்டும் என்பது. வரலாறு படித்த உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆட்சி அதிகாரம் எந்த மொழியை அங்கீகரிக்கிறதோ அந்த மொழிதான் அந்தந்த நூற்றாண்டில் வளர்ந்திருக்கிறது. அதிகார மையங்களை இயக்குவது எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கிறது. எனவே நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்னொன்றும் துணை கோரிக்கையாக ஒன்று வைக்கிறோம். மத்திய அரசு என்பது டெல்லியில் மட்டும் இயங்குவது இல்லை. மத்திய அரசு என்பது இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் எல்லா தளங்களிலும் இயங்குவது. மத்திய அரசின் எல்லா அலுவலகங்களிலும், தமிழ்நாட்டில் இயங்குகிற எல்லா அலுவலகங்களிலும் தமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 3வது முக்கியமான கோரிக்கை, நான் வடநாட்டுக்கு போகிறேன், ஒரு தாஜ் ஹோட்டலில் தங்குகிறோம். உள்ளே திறந்து டிராயரை திறந்து பார்க்குறோம். திறந்து பார்த்தா சில தாள்கள் உண்டு, ஒரு எழுதுகோல் உண்டு, ஒரு பென்சில் உண்டு, பக்கத்தில் பைபிள் உண்டு அல்லது பகவத்கீதை உண்டு. பைபிளுக்கும் பகவத்கீதைக்கும் நாங்கள் இன்னும் விரோதிகள் இல்லை. மானுடத்தை உயர்த்துவதற்காகத்தான் இந்த பனுவர்கள் வந்தன என்பதில் உங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை உண்டு. நான் நினைக்கிறேன், மதச்சார்பற்ற அரசு என்பது இந்திய அரசு என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு சாட்சி என்ன? மதச்சார்பற்ற அரசு என்பது இந்தியாவில் நாம் இயங்குவது உண்மை என்று கொண்டால், மதச்சார்பற்ற ஒரு நூல்தானே தேசிய நூலாக திகழ வேண்டும். தாமரை மதச்சார்பற்றது, அதனால்தான் அது தேசிய பூ. மயில் மதச்சார்பற்றது, அதனால்தான் அது தேசிய பறவை. திருக்குறள் மதச்சார்பற்றது, அதனால்தான் அது தேசிய நூலாக விளங்கத்தக்கது என்று நாங்கள் நம்புகிறோம். மத்திய அரசுக்கு எங்கள் கோரிக்கை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம், பண்பாடு, மனித விழுமியங்கள் குறித்து மற்ற இடங்களெல்லாம் யோசிக்க தெரியாத காலத்தில் வாசித்து காட்டியவன் வள்ளுவன். எனவே இந்த 3 கோரிக்கைகளையும் முன்னிலைப்படுத்தி இந்த விழாவில் தமிழ் நடை என்ற பேரணியை கோவையில் கூட்டியிருக்கிறோம் நண்பர்களின் குழாத்தோடு. மறுநாள் விழா ஜூலை 13 காலை 10 மணிக்கு கொடிசியா அரங்கத்தில் விழா நிகழ்கிறது.
கவிஞர்கள் திருநாள் கலை இலக்கிய திருவிழா என்று தலைப்பிடப்பட்ட அந்த விழாவுக்கு அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் தலைமையேற்கிறார்கள். பாரதத்தின் முன்னாள் குடியரசு பெருந்தலைவர், என் வணக்கத்திற்குரிய பெருமகன், அறிஞர் பெருமகன் ஐயா ஆப்பாஜே அப்துல் கலாம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். கருத்துரையாற்றுவதற்காக உயர்நீதிமன்றத்தின் நீதியரசி என் மதிப்புக்குரிய பெருமாட்டி திருமதி விமலா அவர்கள் வருகை தருகிறார்கள். மலேசியாவின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் டத்தோ சரவணன் அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த காலை விழா 10 மணிக்கு தொடங்கி 11:15க்கு நிறைவடைகிறது. பிறகு நண்பர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன். பிற்பகல் 4 மணிக்கு உலகத் தமிழர் வாழ்த்தரங்கம் நிகழ்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற என் தமிழ் அன்பர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள். ஓகே, இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த காலர் அன்கட்லையும் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். Until then, this is me, Farina, saying bye bye from Kollywood Uncut.